உங்களை மாதிரி பலருக்கும் தெரியாம ஒரு சூப்பரான விஷயத்தை அரசாங்கம் சத்தமே இல்லாம செஞ்சு முடிச்சிருக்கு. பிரிப்பர் ரிங்கோட இணைக்குது, அவுட்டர் ரிங்கோட இணைக்குது. ரொம்ப முக்கியமாக ரெட்டில், சாவடி, தின்னுன்ற ஊரு, வேப்பம்பட்டி, இந்த சரௌண்டிங்லாம் செமையா டாப் நாச்சா டெவலப் ஆயிரும். அது நம்ம பிசினஸா பார்த்தோம்னாக்கா இது வந்து வேற லெவல்ல நமக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது சென்னைக்கு. ஸோ என்னங்கிறது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த சாலை எதற்கு அப்படின்னாக்கா ரொம்ப முக்கியமாக 3.5 மணி நேரமாக இருந்த, அதாவது பயண நேரம் வெறும் 1.5 மணி நேரத்துக்கு உள்ளேயே அடங்கிடும். ஸோ இதற்கு முன்னாடி நிறைய ஆக்சிடென்ட், நிறைய டிராபிக், அதாவது இது வந்து ஒரு சூப்பர் இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய விஷயம். ஒரு ரிலீஜியஸா பார்த்தாலும் சரி, இல்ல ஒரு பிசினஸா பார்த்தாலும் சரி, எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் ஒரு சூப்பரான டெவலப்மெண்ட், மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அது என்னன்னு உங்களுக்கு வந்து ஆச்சரியமா தானே இருக்குது. இன்னும் ஆச்சரியங்கள் நிறைய இருக்குதுங்க. நிறைய விஷயங்கள் பொறுமையா பாருங்க. அதாவது சென்னை பிரிப்டல் ரிங் ரோடு ஹேண்ட் ஓவர் பண்ண போறாங்க சீக்கிரமா. ரிங் ரோடு வந்துருச்சு. அது இல்லாம மதுரை வயல் பைபாஸ், இன்னர் ரிங் ரோடு, ஸோ மெட்ரோ வரப்போக போகுது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம், இது பலருக்கும் தெரியாத விஷயம். ரொம்ப முக்கியமாக கடவுள் பக்தி உள்ளவங்களுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதம், அரசாங்கம் கொடுத்த வரப்பிரசாதம். ஸோ என்னங்கிறது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ரொம்ப முக்கியமாக இது ஒரு பறக்கும் சாலைங்க. இந்த சாலையில் ஏறினாக்கா எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, சரணுன்னு போய்க்கலாம். உங்க கண்ட்ரோல், உங்க வெஹிக்கிள் உங்க கண்ட்ரோல்ல இருந்ததுனாக்கா, உங்களால ஓட்ட முடியும்னாக்கா நல்ல ஸ்பீடா போயிடலாம். அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஃபுல்லி ஃபென்ஸ்டு. இந்த சாலை ஓரமாக எந்த விதமான இன்ட்ராக்ட் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. எந்த கிராசிங்கும் கிடையாது, எந்த வில்லேஜ் டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, எந்த சைட் டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அதாவது ஒரு பறக்கும் சாலை. இந்த சாலை ஏறினாக்கா நேரம் பறந்து போயிடலாம். அதனாலதான் 3.5 மணி நேரம் ஆன அந்த பயண நேரம் வெறும் ஒரு மணி நேரம் ஒரு 35 நிமிஷம் இந்த டிஸ்டன்ஸ்ல முடிஞ்சது. ஸோ இப்பவும் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னாக்கா, ஒரு இன்டர் கனெக்டிங், ஆந்திராவுக்கும் நம்மளுக்கும் ஒரு பிசினஸா, ஒரு ட்ரேடா இன்டர் கனெக்டிங்காகவும் இருக்கும், ஒரு ரிலீஜியஸாகவும் இருக்கும். நிறைய வேற ஒரு இண்டஸ்ட்ரியல் கோரிடார் இருக்கு. ஒரு சூப்பரான அச்சீவ்மெண்ட்டுங்க. ஸோ இந்த சாலை எதை இணைக்குது அப்படின்னாக்கா, உங்களுக்கு பிரிப்பர் ரிங்கோட இணைக்குது, அவுட்டர் ரிங்கோட இணைக்குது. ரொம்ப முக்கியமாக ரெட்டில், சாவடி, தின்னுன்ற ஊரு, வேப்பம்பட்டி, ஸோ இந்த சரௌண்டிங்லாம் செமையா டாப் நாச்சா டெவலப் ஆயிரும். இங்க இருந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு அவ்வளவு ஈஸியா போயிடலாம். அது எந்த ஊர்னாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்குது. இந்த சாலை பறக்கும் சாலை மட்டும் கிடையாதுங்க, ஸ்மார்ட் சாலை. ஸ்மார்ட்னாக்க இதற்கு முன்னாடி இந்த மாதிரி டெவலப்மெண்ட் வேற எந்த ரோடு கனெக்டிவிட்டியும் கிடையாது இந்திய அளவுல. எந்த சாலைன்னு உங்களுக்கு இப்பவும் குழப்பமா இருக்குல்ல, அதுதாங்க திருப்பதியிலிருந்து திருநின்றவூருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. திருநின்ற ஊர் என்ன அழகான பொருத்தம் பாருங்க. ஸோ பேர்லையும் பொருத்தம், அந்த சாலையும் நல்ல ஒரு பொருத்தமாக அமைஞ்சிருச்சு. இந்த சாலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இம்பாக்ட் பெருசாக ஏற்படுத்துனாலும் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சாலை இல்லாமல் சென்னையோட எக்ஸ்பேண்டிங் நிச்சயமா நடக்கவே நேர்ந்திருக்காது நம்மளே நினைப்போம். ஏன்னா அவ்வளோ வேல்யூவானதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த சாலை வந்து சீக்கிரமா ஹேண்ட் ஓவர் பண்ண போறாங்க. இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க மக்கள். ஒரு சில குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் அதில் நின்று பார்த்தேன், நான் பேசினேன். அதில் போறக்கூடிய ரோட்லாம் பாருங்க. அந்த சாலை வேற எந்த இடத்துலயும் இறங்காது, வேற எந்த ஊரையும் இணைக்காது. திருவள்ளூர், திருப்பாச்சியூர், அப்புறம் வந்து நகரி, இந்த மாதிரி ஊர்களுக்கு மட்டும் தான் கனெக்டிங் இருக்கும். வேற யாரும் சைட்ல இருந்து ஏற முடியாது. ஏறனா எக்ஸ்பிரஸ் வேகம் தான், எக்ஸ்பிரஸ் வழிதான் இது. ஸோ இந்த சாலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை கண்டிப்பா ஏற்படுத்துங்க. அரசாங்கத்துக்கு உண்மையிலேயே ஒரு சல்யூட். இந்த சாலையில ஹெவி வெஹிக்கிளை செப்பரேஷன் பண்ணிடுறாங்க. இப்போதைக்கு 4 வேவா கொடுக்குறாங்க, 6 வேவா ஆக்கிடுவாங்க. அதுக்கும் வந்து உண்டான வேலைகள்லாம் தொடங்கியாச்சு. ஒரு ரிலிஜியஸா பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு புனித பயணம் போறவங்க, திருப்பதி போறவங்க அழகா இந்த சாலையை வந்து ஈஸியா பயன்படுத்திக்கலாம். ரொம்ப முக்கியமாக லாஜிஸ்டிக், அதாவது ஆந்திராவுக்கும் நம்மளுக்கும் ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்துருது. ரொம்ப சீக்கிரமா ஆந்திராவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இங்கே வரும், இங்கிருந்து அங்கே போகும். ரொம்ப முக்கியமாக அந்த பரந்தூர் ஏர்போர்ட், ரிங் ரோடு, அப்போ CPRR ரோடு, அப்புறம் வந்து ஹார்பரு, அப்புறம் எண்ணூர் போர்ட், எல்லாத்தையுமே இணைக்கிறதுக்கு ஒரு
சூப்பரான விஷயங்க. அங்க திருநெல்வேலியில வந்து இறங்கிட்ட திருப்பதியில ஈஸியா அவங்க சென்னை கனெக்ட் ஆயிடலாம். நம்ம வந்து இங்கிருந்து எல்லா வேலை போய்க்கலாம். முக்கியமான அந்த ஹைவேவில் மட்டும்தான் இணைக்குதுங்க. தேவையில்லாத கனெக்டிவிட்டிலாம் கிடையாது. சில இடத்துல மட்டும்தான் கனெக்டிங் பாயிண்ட் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சூப்பரான விஷயம். அது நம்ம பிசினஸா பார்த்தோம்னாக்கா இது வந்து வேற லெவல்ல நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துங்க சென்னைக்கு. ரொம்ப முக்கியமாக சிக்னலே கிடையாதுங்க இந்த ஹைவேல. ஸோ உங்களுக்கு இந்த சாலை பத்தி தெரிஞ்சிருக்கும்னாக்கா உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட், இன்ஃப்ராடெக் டெவலப்மெண்ட், புதுசாக நிறைய விஷயங்கள் நம்ம அரசாங்கம் நம்ம தாண்டி கொடுக்கணும். இந்த சாலை வந்து அது ரொம்ப முக்கியமாக திருநெல்வேலி மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதங்க. அதனால இந்த ஏரியா பயங்கரமாக டெவலப் ஆகும். ஒரு மாஸ் டெவலப்மெண்ட், மாஸ் ரீச் இருக்கும். ஸோ இந்த பகுதி எல்லா பகுதி மக்களுக்கும் வாழ்வாதாரம் செழிக்கும், வாழ்க்கை வளமாகும், புதிய புதிய வாய்ப்புகள் உருவாகும், புதிய பிஸ்னஸ்கள் வரும், புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் வரும், நிறைய டெவலப்மெண்ட் நடக்கும், வேலை வாய்ப்புகள் உருவாக்கும். நம்ம ஏரியா மிகப்பெரிய அளவில் வந்து நல்லா ரீச் ஆகும். எல்லோருக்கும் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த சாலை வந்து ஒரு சூப்பரான விஷயங்க. எல்லாத்துக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸ்டே கேண்டா இருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். நான்